ஏதோ இந்த பைத்தம் உருண்டை இருக்கு. ஒரு பேக் தான் உடைஞ்சதோ ரசத்தூளா இருக்கும். எங்கட இப்போ தேங்காய் போய் உப்பு போட்டு வெங்காயம் போட்டு இது நல்லா இருக்கு. அதை விட இந்த மாதிரி நீட்டு தான் வெயிட்டா இருந்தபடியா 17 கிலோ. வணக்கம் ரவுளே, மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுக்கு ஸ்ரீலங்காவில இருந்து ஒரு 17 கிலோ பார்சல் ஒன்று எடுத்தனாங்க. நாங்கள் தேவையான பொருட்கள் கொஞ்சம் சொல்லி எடுத்தனாங்க. அப்போ அது இன்றைக்கு வந்திருக்குது. அதைத்தான் ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். பேக்கிங் எல்லாம் நல்ல இதாக பேக் பண்ணி இருக்கிறோம். நல்ல நீட்டாக தான் பேக் பண்ணி வந்திருக்குது. பார்சல் பாக்ஸ் என்னென்ன இருக்குது, உள்ளுக்கு இருக்கிற திங்ஸ் கொஞ்சம் பேரம், அதனால தான் டக்குண்டு 17 கிலோன்னு சொல்லி வந்துட்டுது. சொன்னால் நாங்கள் மாக்கள் தான் கொஞ்சம் தேவைன்னு சொல்லி கேட்டது. கூடுதலாக நாங்கள் சொன்னது தான் இருக்கும். அவையா ஏதாவது எக்ஸ்ட்ராவாக 1-2 பொருட்கள் வந்திருக்கு. நாங்கள் தேவையானதான் இடைக்கிட சொல்லி எடுக்கிறது. போன வருஷம் நாட்டுக்கு போயிட்டு வந்தபடியாக கொஞ்சம் பொருட்கள் கொண்டு வந்த நாங்கள். அதுக்கப்புறம் இதான் முதல் தடவை நாங்கள் இருக்கிற பார்சல். இடையிலையும் ராக்கள் போய் வரைக்குள்ள கொஞ்சம் கொடுத்து விட்டவை. இங்கே என்னென்னு சொன்னால் சில பொருட்கள் கிடைக்கிற இல்லை, அதால் நாங்கள் அங்கே எடுக்கிறோம். இப்போ இங்கே தமிழ் கடைகள் இல்லாதபடியாக எங்களுக்கு நாளைக்கு செலோ டேப் போட்டு ஒட்டி கிடக்கு. அப்படித்தான் பேக்கிங் பண்ணிக்கிறாங்க. இது வந்து யூபிஎஸ்ல வந்த பார்சல். முதல் நார்மலாக டிஹெச்எல்ல வாரது. இப்போ யூபிஎஸ் தான் இங்கே செய்யணும் போல இருக்கு. அப்போ யூபிஎஸ்லாம் வருது. ஆனால் போட்டு ஒரு வாரத்தில் வந்துட்டுது. ஓப்பன் பண்ணியாச்சு. ஓ, வெடிச்சிட்டுது போல சிலது கோவை ஓங்கோகி. இந்த மாக்கள் எல்லாம் அங்கங்கே பரவி கிடக்கு, வெடிச்ச மாதிரி இருக்கு. ஓ, ஏதோ ஒன்று வெடிச்சிருக்குது உள்ளுக்குள்ள. ஆனால் என்னன்னு தெரியல, பார்ப்போம். கீழே ஏதோ மாவடிச்சு எல்லாத்துலேயும் இதன் இருக்கு. ஏன்னா அவ சரியான டைட்டாக இந்த பையை போட்டு இறுக்கி இருக்கிறான். பெட்டி குட்டியாக இருக்கிறதால என்னென்ன நிறைய பொருளை வைக்கிறத இங்கே பாருங்க. கீழே ஏதோ ஒரு உண்டு வடிச்சிருக்குது. உள்ளுக்குள்ளே ஏதோ வடித்தபடியாக எல்லா இடத்துலையும் பரவிக்குது. அதெல்லாம் நான் டிஷ்யூ எடுத்து கொண்டு வந்து துடைச்சி தான் இங்கே இதுக்குள்ள பாக்ஸுக்குள்ளே உடனே வைக்க போகிறேன். இதுக்குள்ள என்ன இருக்குது? சும்மா ஏதாவது கடல தீனிகள் இருக்குல்ல. நினைக்கிறேன் அடியில் அரிசி மாவை வச்சிருக்கிறேன் போல. அதுதான் வெடிச்சிருக்கு. உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்ன நிலவரம். இது ஒரு சின்ன எள்ளுருண்டை கச்சான். எதுவும் எள்ளுருண்டை தான். மற்றது ஒரு இது பகோடா. எங்களுக்கு இதுகள் கணக்க விருப்பம் இல்லை. ஏனெண்டா சாப்பிட்றது குறைவாக இருக்கிறதால கணக்க வேண்டாம்னு சொன்னது. இது இந்த பைத்தம் உருண்டையில் பேரிச்சம்பழ பலகாரம். அதுவும் டபுள் பேக் போட்டு கொடுத்துருக்கணும். ஆனாலும் இன்னைக்கு வடிச்சிருக்குது. இது கோகின்ற அண்ணாட வைஃப் செய்துட்டு கொண்ட வீட்டை கொடுத்தவா பார்சல் அனுப்ப. அப்போ இதுக்குள்ளே வந்திருக்குது. ஆனால் நல்லா தான் உங்களுக்கு உடைஞ்சிருக்குது. என்ன நிலவரம் மட்டும் தெரியல, பார்ப்போம். இதுக்குள்ள வைப்போம். சாப்பிட்டு பார்க்குறீங்களா போய்? என்னையா வேண்டாவருப்பா சொல்றீங்க? இல்ல, அதான் கீழே போதான் தெரியும். இந்தாங்க அப்படி கேமராமேன் ஒன்று சாப்பிடுங்க. கவலையா தான் கிடக்கு. என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. அடியில பார்ப்போம். பலகாரம் ஒரு வாரத்துக்கு பிறகு வந்திருக்கு. நல்லா இருக்கு. பேரிச்சம்பழ பணியாரம் நல்லா தெரியுது. அந்த பெத்த மணியாரம் மாதிரி உள்ளுக்குள்ள பேரிச்சம்பழம் செய்கிறது. இது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இது போல போய் தூதுவளையிலேயே பவுடர் ஆக்கினவையோ அப்படியோ என்ன. இது இந்த பார்சல்காரர் நாங்கள் ஏதாவது இப்படி பேக்கெட்ல கொடுத்தா வைக்கிறது ரெசீட். இது தாங்களே வைப்பினம் ஏதாவது மிளகாத்தூள் அந்த இதுன்னு சொல்லி ப்ராடக்ட்டுக்காண்டி. ஆனா இது வேற இது மத்தி கிடக்குன்னு
புழுக்கடிகளுக்கும் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு என்னவா இருக்கும் எனக்கு பார்க்க அந்த தூதுவளை அல்லது ஏதோ ஒன்று உங்களுக்கு அந்த தடிமனாக இருக்கேக்கா நீ போட வலிக்கிட்டவா காய்ச்சல் இருக்கேக்க இது எனக்கு தெரியல. தூதுவளை பவுடர் அல்லது அதான் தூதுவளை பவுடராக தான் இருக்கும். இதுக்குள்ள என்னன்னு தெரியல பார்ப்போம். இப்படி எல்லாம் முதல் பேக்கிங் வார இல்லை டிஹெச்எல் கார்ட்ட பேக்கிங் அவங்க எல்லாம் அந்த பேக் போட்டு பேக் பண்றவங்க தெரியுமில்ல உங்களுக்கு. ஓகே இது என்னன்னு சொன்னா பேக்கிங்க பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. இந்த சின்ன பேக்கெட்டா இருக்கு. இது என்னது இது? இது ஒரு வகை பட்படி போல இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி பட்படி அது. இதுதான் நாங்க நெடுக கூட எடுக்கிறது என்னன்னு சொன்னா இதுக்கு கடிமன் காய்ச்சல் நேரம் சுடுதண்ணில போட்டு அவிச்சு குடிக்கிறது. இது இப்போ பேக்கிங் வேற மாதிரி இருக்கிறால தெரியல. பஸ்பன் கோவன்னு சொல்ற அந்த என்ன குடிநீர் பேக்கெட். ஆனா வேற கலர்ல வருது பேக்கெட். பேக்கெட் வேறையா இருக்கிறதால வித்தியாசமா இருக்கு. இது வளமையாவே நாங்க கேட்டு வாங்குறது இது. இது ஏதோ பட்படி ஒரு வகையான பட்படி தான். பட்படியும் புது மாடல்ல வந்துட்டு போல. பல்லுக்கு போடுற பவுடர் இது நீங்க கேட்ட பட்படி தான். இது ஓகே. இது ஒரு மிக்சர் உண்டு ஆசைக்கு சாப்பிட்றதுக்கு. யாழ்ப்பாணத்து மிக்சர். அடுத்தது புழுக்கறி. புழுக்கறி நாளைக்கு பாட்டு கிழிஞ்சே வந்துடுது பையன். புழுக்கறிலாம் கொட்டு பாட்டு போயிட்டு பட்டிக்காண்டு இருக்குதான் நான் கொட்டு பாட்டுட்டு புழுக்கறி. நார்மலா 10 கிலோக்கு மேல பார்சல் போட்டா அமெரிக்காவுக்கு டிஹெச்எல்ல 4500 அப்படி வாரது. ஆனா இப்ப யூபிஎஸ் செய்யறதால 2800 ரூபாய்க்கு 10 கிலோக்கு மேல வர பார்சல் எடுத்திருக்கணும். ஆனா அது சேம் ஒரே மாதிரியான டைம்ல வந்துருக்குது. டிஹெச்எல்லும் ஒரு வாரம் அப்படி இதுல வாரது. ஒரு 5 நாள் ஒர்க்கிங் டேஸ்ல வாரது. இதுவும் 5 நாள்ல வந்துருக்குது. இதுக்குள்ளே ஒன்று இருக்குது கடவுளேண்டு. இது என்னன்னு சொன்னா நல்லெண்ணெய் போத்தல். அண்ணா சொன்னவர் நல்லெண்ணெய் போத்தல் ஒன்று வச்சிருக்கிறேன்னு சொல்லி அதனாலதான் நான் இதை கெஸ்ட் பண்றேன். நல்லெண்ணெய் அதை மட்டும் ஏதோ நல்ல மாதிரி பேக் பண்ணி இருக்கிறாங்க. உடைய வடிக்க இல்லை. போத்தல்களில் லிக்விட் ஐட்டம் எல்லாம் முதல் அனுப்புறையில. ஆனால் இப்போ வேண்டினமாம் அனுப்பலாம்னு சொல்லி வேண்டினமாம். வேண்டிட்டு வச்சிருக்கணும். 2 வைக்கலையே ஒன்று கேட்க என்னொன்று வச்சா ஏதோ டபுள் சார்ஜோ இன்னும் ஒன்று சொல்லி சொன்னாண்டு வைக்கல. ஒரு போத்தல் இப்போதைக்கு வச்சிருக்குன்னு சொல்லி சொன்னவ. அதுக்கு கொஞ்சம் பேக்கிங் ஓகேயா இருக்கு. யா என்ன லியோ கொண்டும் பெற இல்லை. லியோ கொண்டும் பெற இல்லை. ஏதாவது இருந்தா தரலாம். லியோ கொண்டும் இல்லை. யா இது ஒரு சந்தோஷமான விஷயம். நல்லெண்ணெய் பொத்துல ஒன்று கிடைச்சிருக்கு. சக்சஸ்ஃபுல்லாக அது வந்திருக்கு. இது உடைஞ்சிருந்தா இந்த பார்சல் நிலைமை என்ன போகுது. அதுக்கு சந்தோஷமா இந்த ரேப் எல்லாம் பபுள்ஸ் ரேப். இந்த பபுள் ரேப் போட்டு பேக் பண்ணல மாக்களை கருவாடுகளை. அதுதான் பிரச்சனை. இப்போ என்ன உள்ளுக்கு எல்லாம் என்ன மாதிரி இது இருக்கிறது தெரியல. ஓகே ஒரு எண்ணெய் பொருள் வந்திருக்கு. 1/2 கிலோ மாம்பழியில போயிருக்கும் போல. ஒரு பேக் தான் உடைஞ்சதோ இல்லை 2 உடைஞ்சிருக்கோம் என்ன தெரியல. ஆனால் அரிசி மாண்டு மட்டும் தெரியல உடைஞ்சது. ஒன்று படிச்சிருக்கு போல வெயிட்டில் தூக்கி போட ஏஆர் உள்ளுக்கு. இது சீரகத்தூள் என்ன அப்படித்தானே? ஓ இது சீரகத்தூள். சீரகத்தூள் வந்திருக்கு. அடுத்தது இதுக்கும் ஒரு தூள் தான். இது நான் நினைக்கிறேன் ரசத்தூளா இருக்கும். சப்போர்ட்டுக்கு மாவச்சு வந்தாங்க. அதுதான் பெண் எல்லாமே தெரியல. அது வெயிட் கூடினதால் அடியில் இடம். இது ரசத்தூள் அது சீரகத்தூள். பிறகு இது என்னன்னு சொன்னா சரியா போயிட்டு கோயிமா அப்படியே பேக்கிங் பண்ணிக்கிறோம் பாருங்க. தெரியல கீழே உள்ளுக்கு போனா தான் தெரியும். அதை பார்க்க கவலையிலே ராணி நம்ம. இது
இது இங்கே இதுக்கு இருக்கோ இப்போ பெட்படி இருக்கு. இதுதான் முக்கியமான திங்ஸ். நாங்கள் வளமையாகவே போகை கேம் எடுக்கிறது, எப்போ பார்சல் எடுத்தாலும் எடுக்கிறது. இங்கே எங்களுக்கு பார்சல் எடுத்தா என்ன, யார் போய் வந்தா என்ன, என்னத்துக்கு கண்டாலும் கூட எடுக்கிறது. என்னென்னு சொன்னால் இது ஃபுல்லாக அதுகளும் ஏதோ உள்ளுக்கு படிச்சுட்டு போய் சில அது ஓ காற்று போகாமல் படிச்சுதான் என்னென்னு தெரியல. இது சுக்குமல்லின்னு சொல்லி எங்களோட இப்போ யாழ்ப்பாணத்தில் இது எங்களோட இடத்துல இந்த மில் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் இப்போ சேல் பண்ணி நம்ம நினைக்கிறேன். பவனியா, கொழும்பு, ஃபுட் சிட்டியில் எல்லா ஃபுட் சிட்டியிலையும் இருக்குது சுக்குமல்லி கோப்பி. அண்டி இது நாங்கள் அங்கே அவையிட்ட வாங்குறது எப்பயுமே. நல்ல ஒரு கோப்பி, குளிர் நேரத்துலேயோ தடிமன் காய்ச்சல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. இந்த பேக்கெட் ஃபுல்லாக அதுதான் இருக்குது. சுக்குமல்லி அதோட அவை இந்த சம்பல் தூள் மட்டும் வேண்டி அனுப்பியிருக்கணும். இந்த பைக்குள்ள ஃபுல்லாக அதுதான் இருக்குது. சம்பல் தூள் இது ரெடிமேடாக இருக்கும். நாங்கள் ஒரு தேங்காய் போய் உப்பு போட்டு வெங்காயம் போட்டு குழச்சிட்டு சாப்பிட்றது. இது ஃபுல்லாக அதுதான் இது ஃபுல்லாக இருக்குது. இதுக்குள்ளே இருக்கும் எங்களோட பெட்படி. யா சுக்குமல்லி தான். சம்பல் தூள், யா சம்பல் அவைகிட்ட எல்லாம் இருக்குது. சாம்பார், சம்பல், இது என்ன இந்த சத்துமா எல்லாம் சேல் பண்ணுறவ எங்கள் இடத்துல நான் இந்த மில் இருக்குது. ஓகே, ஃபைனலாக கீழே வந்தாச்சு. இது இனித்தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் அரிசிமா எப்படி உடைஞ்சிருக்கிறாருன்ட்டு பாருங்கோ. இதை பார்த்தா அம்மாவுக்கும் வயிற்றெரிச்சல் வந்துடும், ஒன்றும் செய்ய முடியாது. என்ன இது என்னென்னு சொன்னால் இது ஒரு பேக் பண்ணியிருக்கணும். இங்கே புழுக்கொடியில் இங்கே இருக்குது. நாங்கள் இது உங்களோட வீட்டிலேருந்து தான் வந்தது புழுக்கொடி. உங்களோட கொடியானத்து புழுக்கொடி அதிக காசு தண்டு விட்டது. இது இது நான் நினைக்கிறேன் இது கருவாடு போல. இது ஏதோ 2-3 பேக்கெட் போட்டுருக்கணும். ஆனாலும் நான் இந்த அரிசி மாவை வேஸ்ட் ஆக்க மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்து அரிச்சு எடுப்பேன். இதுக்குள்ள கருவாடு. இது கூட அவங்க பபிள்ஸ் பேப் போட்டலாம் செய்யறவங்க பார்த்துருக்கீங்களா? முதல்ல எல்லாம் வரும். இது நெத்தலி கருவாடு. இது நாங்கள் விரைக்க கொண்டு வந்த நாங்கள். இப்போ நம்ம 1 வருஷமாக எல்லாம் நான் முடிஞ்சுது போயிட்டு விரைக்க. இது கட்டாப்பாறை கருவாடு சூப்பராக இருக்கு பாருங்க. இது நல்லா இருக்கு. அதை விட இந்த மாதிரி நீட்டு நீட்டா வந்திருக்கு கீழங்கிழமா. கட்டாப்பாறை. அடுத்தது இல்ல அப்படி எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு அரிப்போம். ஒரு பேக் உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேக் வச்சிருக்கணும், ஒரு பேக். இதுதான் முக்கியமானது எங்களுக்கு. உளுத்தம்மா நாங்க கேட்கறது உளுத்தம்மா, அரிசிமா, மற்றது கருவாடு தூள். அதுகள் ஆனால் தூள் இந்த முறை அனுப்பல. தூள் இதோட வந்திருந்தா எல்லாமே பாருங்க. தூள் அனுப்பல. என்னடா நாங்கள் ஸ்ரீலங்கா போயிட்டு வரைக்கும் கொண்டு வந்தபடியே இது உளுத்தம்மா. இந்த பேக் இதெல்லாம் வெயிட்டாக இருந்தபடியாக 14 கிலோ ஒன்று காட்டி இருக்குது. அதோட இது அடுத்தது இதுக்கு உளுத்தம்மா பேக் தான் நினைக்கிறேன். 2மே 10 கிலோ வரும் போல உளுத்தம்மா அரிசி மாவு. என்ன அதான் கெவி கூட வெயிட்டாக இருந்திருக்கு. கடைசியாக இங்கே பாருங்க, இதுக்குள்ள அரிசிமா வச்சிருக்கணும். ஏதோ ஒரு பேக் கொண்டு வெடிச்சிட்டுது. இந்த பேக் வெடிச்சிட்டுது. ஓ, இந்த பெருசா வெடிச்சிட்டுது. ஃபுல்லாவே வெடிச்சிட்டுது பேக். என்னன்னு சொன்னா அடியில போட்டு இவ டபுள் பேக்கில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்கணும். இருந்தாலும் அது வெடிச்சிருக்கு. ஹெவியானதுகளை மேலே மேலே போட. இப்படித்தான் எங்களுக்கு முதல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆக்களுக்கு வந்து அந்த பார்சல் மிஸ் ஆகி அவ சொன்னவா இப்படி எல்லாம் வெடிச்சு தான் வந்து சேர்ந்ததுண்டா. அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஹெவி என்ற வேலை செய்கிற ஆக்களும் தூக்கி அங்கே போட போட வெடிக்குது போல. ஆனால் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அனுபவம் இப்படி பார்சல் வெடிச்சு வந்ததுக்கு. நான் இவருக்கு முதல் அனுப்பி இருக்கிறேன். அதை விட நாங்கள் வந்த அப்புறம் எத்தனை தடவை பார்சல் இது வெடிக்கல. எத்தனை தடவை எடுத்துருக்கிறோம். ஆனால் இது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை. இந்த பை வெடிக்கல. அவையும் இப்படி செய்திருக்க கூடாதேன்னு சொல்லுங்க. அப்போ ஒரே தரத்தில் ஒரே பேக்கெட்டே போட்டிருக்கேன். இது 3 கிலோ வரும் போல இருக்கு. ஆனாலும் 2 பேக் போட்டு தான் கொடுத்துருக்கீங்களா.
இது ஓகே, இது வடிக்கல. இந்த பேக் வடிச்சிட்டுது. இதை நான் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அரிச்சு எடுக்க போகிறேன். ஒன்றும் செய்யலை, அது அங்கேருந்து வந்தது, என்ன செய்ய முடியும், மூடாது. இவ்வளவுதான் எங்களுக்கு வந்த பொருட்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு பேக் மா பிரிஞ்சிருக்கு, அதனால் எல்லாம் மிஸ்அப் ஆகி கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ இருந்தாலும் எல்லாம் துடைச்சி எடுத்தாச்சு. எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு பரவாயில்லை, நல்ல கருவாடு நல்ல சம்பல் எல்லாம் செய்து சாப்பிடலாம். இனி இது முடிய திரும்பவும் சொல்லி எடுக்க வேண்டியதான். ஸ்ரீலங்காவுக்கு போனால் பிரச்சனை இல்லை, போகாட்டி இப்படித்தான் பார்சல் எடுக்கணும். இருந்தாலும் இந்த முறை எங்களுக்கு இந்த நல்லெண்ணெய் வந்தது நல்ல சந்தோஷமா இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் லிக்யூட் எடுத்துருக்கிறோம் பார்சலில். எனக்கு தெரியல எல்லா நாட்டுக்கும் அப்படி இருக்கான்னு சொல்லி. ஏன்னா கோகி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் இங்கே கொஞ்சம் கட்டுப்பாடு கூட. இப்போ இந்த முறை தான் அவையை மேல் அவுட் பண்ணியிருக்கிறோம் எண்ணெய் வைக்கிறதுக்கு. ஆனால் இதுக்கு முன்னே மக்கள் எடுத்தவையான்னு தெரியல. நான் தான் இந்த முறை தான் கேட்க சொன்னபடியாக கேட்டது. பொத்தல் வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஏதோ 1500 ரூபாயோ சார்ஜ் பண்ணினோமா எக்ஸ்ட்ராவா. இருந்தாலும் நீங்களும் ஏதாவது நாடுகளில் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது இந்த நல்லெண்ணெய் மற்ற அந்த கிரேவ் வாட்டர் அப்படியான பொருட்கள் சின்ன பிள்ளைகளுக்கு எடுக்கிறார்கள், பார்சல்காரர்கிட்ட கேட்டு பாருங்க, எடுக்கலாம். சில நேரம் நீங்கள் முதலே எடுத்திருப்பீங்கள், எனக்கு தெரியல. தேன் எல்லாம் எடுக்கலாம். நான் தேன் கேட்டிருந்தேன்னா அவர் ஒரு போத்தில் வச்சபடியாக தான் எதிர்பார்க்கல, அடுத்த மாதத்தில் அனுப்புகிறேன்ற மாதிரி சொன்னபடியாக விட்டாச்சு. இதுதான் இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிக்க போகிறோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறோம். பாய்.